Hi friends, this is Vincent. நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காகவும் பேராமெடிக்கலுக்காகவும் அதே மாதிரி 12th அப்புறம் நீங்க என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து ரெகுலரா நம்ம என்ன சொல்றது கொடுத்துட்டே இருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. இது எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, சார் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம்னு இருக்கேன், இல்ல ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து எடுக்கலாம்னு இருக்கேன் சார். அப்ப இதுல ரொம்ப அதாவது டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடியது எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்லயும் சரி மற்ற எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது. சரியா? அப்ப இந்த பிஎஸ்சி நர்சிங் நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். சரியா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சரியா, நீங்க வந்து 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் நீங்க வந்து போத் அதாவது கேர்ளா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்துடும். சரியா? அப்போ 1 இயர்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12,000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் மாதம் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வரும். சரியா? அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப். சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா என்ன அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அதாவது உங்க வீட்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கல்லூரிக்கு நீங்க தான் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. சரியா? அப்படிப்பட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் கிடைக்கும். சரியா? இன்ஜினியரிங் வந்து 25,000 ரூபாய், பிஎஸ்சி நர்சிங் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து என்ன சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்காலர்ஷிப் இதை விட அதாவது அமௌண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்சி இல்ல எஸ்சிஏ இல்ல எஸ்டி இல்ல எஸ்சிசி அதாவது கன்வெர்டட் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. உங்களோட கம்யூனிட்டி கார்டுல பிசின்னு போட்டிருக்கும், ஆனா கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். சரியா? அப்ப எஸ்சிசில நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க எல்லா பத்தியுமே வந்து அதாவது ஸ்காலர்ஷிப் சொல்லும் போது 55,000 ரூபாய் என்ன ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். சரியா? இது இல்லாம மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் சொல்லி ஒரு 5,000 ரூபாய் என்ன ஸ்காலர்ஷிப் வந்து வரும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சீங்க அப்படின்னா. சரியா? சார் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் போக எனக்கு வந்து மினிமமா நான் வந்து ஃபீஸ் கட்டக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கா சார் சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்து. நீங்க டிஸ்பிளேல எவ்வளவு நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.